யார் இந்த கண்ணகி நகர் கார்த்திகா? கண்ணகி நகர்னா எங்க இருக்கு அப்படின்றத நீங்க இந்த வீடியோ பார்க்க போறோம். இது வந்து சென்னையில மெரினா பீச் ஓரமா தாங்க இருக்கு. இது ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு ஏரியான்னா கண்ணகி நகர் தான். இங்க நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. எப்படி வந்து கும்மாப்பட்டியில வந்து ஏனாங்க அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து பாப்புலர் ஆனாரோ, அவர் வந்து சோசியல் மீடியால பாப்புலர் ஆனது கண்ணகி நகரை ஸ்போர்ட்ஸ் மூலம் வந்து பாப்புலர் பண்ணியிருக்காப்புல. இப்ப கண்ணகி நகர் கார்த்தினால யாருக்கும் தெரியாத ஆளுமே இல்லை தமிழ்நாட்டுல. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கோல்டு மெடலை வாங்கி கொடுத்துருக்காங்க. எதுனா கபடி மேட்ச்லாங்க. ஸோ அவங்கள பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த பதிவுல. ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்கும். உங்க பெண் குழந்தைக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அந்த காரணத்துக்காக இந்த பதிவு நான் என் சேனல் புதுசா பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிவிங்க. அப்பதான் இது மாதிரி பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். வாங்க அவங்க எப்படி இருந்து இந்த இடத்துக்கு வந்தாங்கன்றதை பாத்திரலாம். கார்த்தியா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கபடி பிளேயர் கார்த்தியா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணகி நகர் எங்க இருக்கு, இது எப்படி பேர் வந்துச்சு, எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்றத நம்ம பாத்திரலாம். 2002 வருடத்துல ஒரு பெரிய அளவுல சுனாமி வந்துச்சு. நம்ம நாட்டையே உழுக்கின நாட்கள் அதனால. அப்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு தெரு ஓரமா இருந்தவங்களை ஒரு பில்டிங் கட்டி கவர்மெண்ட் மூலம் கொண்டு வரப்பட்டதாங்க கண்ணகி நகர். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செயின்ட் தாமஸ் சர்ச் பக்கத்துல. இங்கிட்டு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல சர்ச் இருக்கு, ரைட் சைடு பாத்தீங்கன்னா மெரினா பீச் ஓரமா தாங்க இந்த பில்டிங் இருக்கு. அடுக்குமாடிகள் இருக்கு. இந்த அடுக்குமாடி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் தான் கண்டிப்பா எப்படி இருக்கும். ஃபுல்லா மழை வந்தாலே கரைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பக்கத்துலேயே கடல் இருக்கு மெரினா வச்சு. அதை உப்பு காத்து அடிச்சாலே வந்து நிறைய பெயிண்ட் எல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும், விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு அதோட குவாலிட்டியும் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல 10க்கு 10 ரூம்ல இருந்து கார்த்திகான்ற பெண்மணி எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தாங்க. ஸோ அதை ஃபுல்லா பார்த்துடலாம். உங்க கார்த்திகா எப்ப பிறந்தாங்க பாத்தீங்கன்னா 1999 நவம்பர் 21 இவங்க பிறகுறாங்க. இவங்களோட தங்கச்சி வந்து காவியா. அவங்க 2 பேருமே ரொம்ப தீவிரமான கபடி பிளேயர். கார்த்திகாவுக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா, நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசை. அதே மாதிரி காவியான்ற அவங்க தங்கச்சி வந்து நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றத ஒரு ஆசைன்றது. அவங்க காலை எந்திரிக்கும் போதே அதை பார்த்துதான் எந்திரிக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால பெரிய போஸ்ட் ஒட்டி வீட்டில் வச்சிருக்காங்க. இந்த 10க்கு 10 ரூம்ல ஒரு 3 பேரும் படுத்தாலே கம்ஃபர்டபுளா தூங்க முடியாத இடத்துல இவங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. உங்க அம்மா அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா வந்து சாதாரண ஒரு நைட் டியூட்டி பாக்குற பணியாளராக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஷிஃப்ட் மட்டும். அவங்க காலையில சாயந்தரம் 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் வந்து அவங்க நைட் டியூட்டி பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிங் ஒர்க் பாக்குறவங்க தாங்க. அவங்க டெய்லி கூலிக்காக வேலைக்கு போறவங்க தான் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மனசளவுல எவ்வளவு தைரியம் இருக்கும், ஒரு கண்ணகி நகைக்கு ஒரு பிராண்டா மாத்துறதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்பாங்கன்றத ரொம்ப சீரியஸான விஷயமே இதுல. அப்ப காவியாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு கபடி மேட்ச்ல. அப்போது கண்ணகி நகர்ல அங்கங்கே வந்து சில கிரவுண்ட் இருக்கும், அதில் கபடி மேட்ச் விளாண்டுக்கிறாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 12th தான் படிச்சிருக்காங்க. நான் 12th முடிக்கல. இவங்க 18 வயசு பூர்த்தி அடையவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 10th படிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு 10th படிக்க முன்னாடியே சில விளையாட்டுகள் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல், அதுவும் கண்ணகி நகர்ல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே சில கேம்ஸ் கபடி மேட்ச் இருக்கும்போது இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. அப்படி இருக்கும்போது 10வது படிக்கும் போது பீகார்ல ஒரு போட்டி, கபடி போட்டி வருது. இது எப்படி போறது, ஏன்னா எக்ஸாம் இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு, ஐ மீன் 10வது பப்ளிக் எக்ஸாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வழியே இல்லாம இந்த பப்ளிக் எக்ஸாமையே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஐ மீன் எழுதாமையே பீகார் போய் அந்த கபடி மேட்ச்ல வின் பண்ணாங்க. வின் பண்ணி திருப்பி வந்துதான் மறு எக்ஸாம் எழுத அவங்க 10th பாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு கபடி மேல வெறிகொண்டவன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகா தாங்க. ஸோ அதான் கண்ணகி நகர் கார்த்திகா. கண்ணகி நகரை பத்தி பேசணும் பாத்தீங்க அப்படின்னு அந்த ஏரியாவே ரொம்ப கலேஜியா இருக்கும். ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை. குளிக்கிற தண்ணி அது வெளியே போதானா பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அவ்வளவு மோசமான இடம், கொசு நிறைஞ்ச இடம். அது 10க்கு 10 எல்லா வீட்லயுமே சின்ன மழை பெஞ்சாலுமே எல்லா வீட்டுக்கும் தண்ணி வந்துருங்க. ஸோ அது மாதிரி ஏரியால தாங்க அந்த கண்ணகி நகர் இருக்கு. ஸோ அதுக்குள்ள அந்த வீடு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன 10க்கு 10 எல்லா பொருட்களுமே இருக்கும், எல்லாம் மேல இருக்கும், கீழே தூக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரிதான் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கான பெரிய விஷயம் தான். அங்க ராஜின்ற ஒரு கபடி பிளேயர் தான் இவங்க காவியாவையும் கார்த்திகாவையும் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பயிற்சியாளராக இருக்கிறாங்க. ஸோ அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு லேடி வந்து கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம் தாங்க. அவங்க வரும்போது எப்படிலாம் பேசியிருப்பாங்கன்றது நீங்க நினைச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பெண்ணு வந்து கபடி மேட்ச் விளாடுறாங்க அப்படின்னா பைசல் போறாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு அடிமட்ட சமுதாயத்திலிருந்து மேல வர்றாந்தா எவ்வளவு விஷயத்தை தாண்டி வரணும். இமோஷனலா, முக்கியமா இமோஷனலா பேலன்ஸ் பண்ணி வர்றது அவ்வளவு கஷ்டமான விஷயங்க. அந்த சேலஞ்செல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்து 2025 நம்ம நாட்டுக்காக தங்கப்பதக்கம் வென்று கொடுத்துருக்காங்கன்னா
யாருன்னா கார்த்தியா தாங்க. சென்னையில சாதாரண ஒரு ஸ்லம் ஏரியால இருந்து வந்திருக்காங்க. அவ்வளவு பெரிய விஷயம் பெருமையா இருக்கு, நாட்டுக்கே பெருமைங்க. அதை தொடர்ந்து நிறைய டேரக்டர்ஸ், ரஞ்சிதா இருக்கும், டேரக்டர் ரஞ்சிதா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், நம்ம துரு விக்ரம் அவங்க வந்து அவங்க பாராட்டுற விதமா வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்க ஃபுட் எல்லாம் கொடுத்து ஒரு சில ஆர்டர் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நடந்திருக்கு. ஆனா இன்னுமே அந்த கண்ணகி நகர் டெவலப் ஆகாம இருக்குங்க. இந்த பதிவு மூலம் கண்ணகி நகர் டெவலப் ஆகணும். இது சமுதாயத்தை பேஸ் பண்ணி இல்லாம இது வந்து எல்லா பெண் குழந்தைகளுக்கும் மோட்டிவேஷனா இருக்கிற விஷயமா தான் இந்த பதிவு. அதை எல்லா அரசியல்வாதியும் பார்த்து அந்த இடத்த மாற்றி கொடுக்கணும் அப்படின்றத இந்த பதிவு முக்கியமான ஒரு நல்ல இடத்துல இந்த பதிவு விடுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பக்ரைன்ல கபடி மேட்ச் நடக்குது. யாருன்னா இப்போ வந்து இந்திய அணிக்கு அது மீன் ஜூனியர் அணிக்கு துணை தலைவராக இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பேர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கேப்டன் ஆகக்கூடிய தகுதி இருக்கு, ஆனால் வந்து என்னுடைய லாங்குவேஜ்னால தான் நான் கேப்டனாக போக முடியல. ஏன் கேப்டன் போக முடியாது? லாங்குவேஜுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற பேச்சு என்ன பார்த்தீங்கன்னா, நான் கேப்டன் ஆகிட்டேன் அப்படின்னா அவங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க, உத்தரகாண்ட் பீகார் அப்படிதான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நான் கம்யூனிகேட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு ரீசனுக்காகவே என்னை துணை கேப்டனா போட்டாங்க. அது எனக்கு மன வருத்தமா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஒலிம்பிக்ல கண்டிப்பா விளையாடுவேன், நான் பிரைஸ் கோல்டு மெடல் அடிப்பேன் நம்ம நாட்டுக்காக அப்படின்ற தீவிரமும் நம்ம கான்ஃபிடண்டா இருக்கிறாங்க. ஒரு அதை நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ அதனால துணை கேப்டனா வந்து பக்ரைன் நடந்த கபடி மேட்ச்ல இந்திய அணிக்காக விளையாடுறாங்க. அதுல இவங்க ஈரானோட விளையாடும் போது ஈரானை தோக்கடிச்சுட்டு இவங்களுடைய இவங்க வந்து வின் பண்ணி தங்கப்பதவி வந்து கொடுக்குறாங்க, நாட்டுக்காக கொடுக்குறாங்க. அவங்களுடைய மேட்ச் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. அவ்வளவு ஸ்போர்ட்டிவா ரொம்ப அக்ரெசிவா வந்து விளையாடுறாங்க. அந்த அவங்களுடைய ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்ணகி நகருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பேர் கொடுக்கணுன்ற எண்ணங்கள் அவர் பேச நல்லாவே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஆக்ரோஷம் விளையாண்டுருக்காங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான். சாதாரண கண்ணகி நகர்ல வந்து அடிப்படை வசதி இல்லாம வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளால எல்லா வசதி இருக்கிறவங்களால கண்டிப்பா வர முடியும். அது மட்டும் இல்லாமல் பெண்ணு வந்து ஒரு சமுதாயத்துல பெரியால வர்றாங்க கண்டிப்பா நிறைய விஷயங்களை கடந்து வந்தாகணும். ஸோ அதுக்கு பெற்றோர்கள் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். இந்த பதிவு நான் என்ன சொல்ல வருவேன், கண்ணகி நகர் கார்த்திகா வந்து சென்னைக்கு மட்டும் பேரை கொடுக்கல, ஒவ்வொரு தமிழ்நாட்டு ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் இந்த பதிப்பு இந்த மரியாதை வந்து சேரும் அப்படின்னு நம்புறேன். ஒவ்வொரு பெண்ணுடையும் பேரந்துக்காக நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு நீங்க பார்த்தப்பட்ட மற்றவங்க கடத்தி கொடுங்க. இதை பார்த்துட்டு உங்க பெண் குழந்தைல எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள் அவங்க இன்ட்ரெஸ்ட்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்களும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீட்டில் பார்ப்போம். See you all.